இப்போல்லாம் எங்கேங்க தமிழ் படம்? முதல்ல எல்லாம் வெளி மாநிலத்திலிருந்து நடிகர்கள் வந்து நடிக்கிறதுக்கு தமிழ் படத்தில் நடிக்கணும், அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய எய்ம்னு சொல்லுவாங்க. ஒரு ஹிந்தியிலேருந்து ஒரு ஹீரோயின் வந்து தமிழில் நடிக்கிறத ஒரு பெருமையாக நினைப்பாங்க. தமிழ் படம் எடுக்கிறத ஒரு பெருமையாக நினைச்ச ப்ரொடியூசர்கள் இருக்காங்க. தெலுங்கு ப்ரொடியூசர்கள்லாம் நிறைய பேர் மலையாளம், கர்நாடகாவிலேருந்தெல்லாம் வந்து தமிழ் சினிமா எடுத்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கிறதுலையே 5வது இடத்துல 6வது இடத்துல இருக்கிறது தமிழ் சினிமா. இன்றைக்கெல்லாம் தெலுங்கு சினிமா நம்பர் 1 இருக்குது, மலையாள சினிமா நம்பர் 2 இருக்குது, கர்நாடகா சினிமாவும் நல்லா இருக்கு. இதுக்கு காரணம் யார்? கிரியேட்டர்கள் இங்கே இருக்காங்க, இல்லாமல் இல்லை. சரியான தயாரிப்பாளர்கள் இல்லை. சரியானவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இப்போ அவங்க பூட்டு போட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இன்று படம் எடுக்கக்கூடாது என்ற முடிவோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் முதல்ல படம் எடுத்தால் ஈஸியாக வியாபாரம் ஆகிடும். இப்போ முந்தானை முடிச்சாகட்டும், எஜமான் ஆகட்டும், அதே பேரரசு பண்ண அஜித் படம், என்ன படம் அது, திருப்பதி, இதெல்லாம் வந்து எனக்கு தெரிய ஏவிஎம் வந்து பூஜை எண்ணிக்கை எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் முடிஞ்சிடும். பூஜை எண்ணிக்கை லாபம் இவ்வளவு என்று தெரிந்து போய்விடும். அப்படி இருந்த சினிமா இன்னைக்கு எங்கே இருக்கு? எவ்வளவு போராட்டமாக இருக்கு. ஒரு கதை முடிவு பண்ணுற வரையிலையும் நடிகர் நடிகைகளை முடிவு பண்ண முடியறதில்லை. ஷூட்டிங் போகிற வரையிலும் இவர் தான் நடிக்க போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே முடிஞ்சாலும் இந்த படம் அப்படியே தொடங்கினாலும் இந்த படம் முடியுமா முடியாதான்னு தெரியாது. அப்படியே முடிஞ்சாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு தெரியாது. யார் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாருன்னு தெரியாது. அப்படியே ரிலீஸ் ஆனாலும் எந்த தியேட்டரில் ஓடுதுன்னு இந்த ப்ரொடியூசருக்கும் தெரியாது, டைரக்டருக்கும் தெரியாது. என்ன தமிழ் சினிமா? கொஞ்சம் சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம தமிழ் இயக்குநர்களிடம் இல்லாத அறிவும் புத்திசாலித்தனமும் வேற யாருக்கிட்டையும் கிடையாது. சிறந்த தமிழ் படைப்பாளிகளை பயன்படுத்தி கொள்ள தவறுகிறார்கள் இப்போது படம் எடுக்க வருகிறவர்கள் என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும். அல்லது இப்போது படம் எடுக்க வருகிறவர்கள் எல்லாம் சிறந்த படம் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒன்றா ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், ஒரு பிஸ்னஸ், இந்த ஹீரோ இந்த இது இப்படி போட்டால் இவ்வளவு கோடி பிஸ்னஸ், அவ்வளோதான். அதில் கதையெல்லாம் இருக்குன்னு அவசியமே கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.